அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய வெற்றி வேட்பாளராக அன்புச்சார் திரு ஜி.வி. கஜேந்திரன் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அவருக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், நெசவாளின் சின்னம், ஆழ்குளத்தின் சின்னம், வெற்றி சின்னம். இரட்டை சின்னத்திற்கு வாக்களித்து லட்சக்கணக்கான வாக்குகள் வெற்றி பெற வேண்டும். கிராமத்துல பலமொழி சொல்லுவாங்க, விளையும் பெயர் விளைவிலே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய திரு ஜி.வி. கஜேந்திரனுடைய வெற்றி இங்கே குழுமிருக்கின்ற மக்களை எழுச்சிய நான் ஆரணி நகரத்துக்குள்ள அப்படியே வந்து கொண்டு வந்த போது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தூரம் இரண்டு பக்கங்களிலும் பொதுமக்கள் திரளாக இருந்து சிறப்பான வரவேற்பு இருக்கிறேன். நான் பல தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் சென்று வந்திருக்கின்றேன். இதுவரை 26 நாடாளுமன்ற வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். ஆனால் இந்த ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளரை இங்கே வந்து அறிமுகப்படுத்தி அவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்கின்ற சூழ்நிலையில வழியில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு நீங்கி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்படி இருவரும் மக்கள் வெள்ளம் காட்சி அளித்துக் கொண்டிருந்தது. இந்த அரங்கில் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு பறைசாற்றிக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அடிக்கடி கூட்டத்தில் பேசுறீங்க. பாண்டிச்சேரி உட்பட 40 திமுக இல்ல 40 அதிமுக கூட்டணி. நான் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நாடாளுமன்ற தொகுதிக்கு சென்று வேறு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். போகின்ற இடமெல்லாம் எங்கே பார்த்தாலும் மக்கள் எல்லாம் ஒரே ஆரவாரம், ஒரே மகிழ்ச்சி. இந்த அரங்கம் முழுவதும் நிரம்பி இருக்கின்ற காட்சி பார்க்கின்ற போது இது தேர்தல் பிரச்சார கூட்டம் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் மாநாடு போல் காட்சி. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு எப்படி இருந்தோ அதே காட்சி இங்கே பார்க்கப்படுகிறது. ஆரணியிலே ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்க எவ்வளவு முயற்சி செய்தீர்கள். எங்களுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் பல பொய் வழக்குகள் போட்டீர்கள். கட்சியை முடக்க, கட்சிப்படி செய்ய அவர்களுக்கு தடையாக நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். இங்கே ஆணையை நோக்கி பாருங்கள், எவ்வளவு தடைகள் வந்தாலும் அத்தனை தகர்த்தெறிந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்திலே வெற்றி பெறும், வெற்றி பெறும், வெற்றி கொடி நாட்டுவோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.